ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், இந்த போண்டாவை செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால தான் கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தோசை சோடா, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் அதிலே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கலந்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். மாவு கலந்தாச்சு, இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ போண்டா சுட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. கோதுமை மாவு இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.